தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி 3ஆம் நாள் அகழ்வில் எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம். எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் தேங்காய் பறிக்கிறது. கேப்பாப்பிலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். உச்சத்தில் வெப்பம், 13 மாவட்டங்கள் ஆபத்தில், 109 பேர் உயிரிழந்த சோகம். கனடாவில் தகாத செயலில் ஈடுபட்ட பயிற்றுவிப்பாளருக்கு கடும் தண்டனை. கனடாவில் சட்டவிரோத துப்பாக்கி தயாரித்த இளைஞர் கைது. கனடாவின் இந்த பகுதியில் செல்போன்களுக்கு முழுமையான தடை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சட்டத்திரணி ரணிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எண்புக்கூட்டு தொகுதிகளின் பகுதியளவான எண்பு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வு பணிகளின் போது சில எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றை சுத்தம் செய்த பின்னரே எத்தனை எண்புக்கூடு என்பதை உறுதியாக கூற முடியும். அகழ்வு பணிகள் 1.5 அடி தொடக்கம் 2 அடி ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த ஆழத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொண்ட எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது ஓரிடத்தில் சந்தேகத்திற்கு உரிய முறையில் கரிய நிறமான மண் காணப்பட்டது. அதனால் அதனை அரித்தட்டு மூலம் அரித்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் இன்றைய அகழ்வு பணிகளின் போது சிறிய வலை போன்ற பொருளொன்று மீட்கப்பட்டுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் தேங்காய் பறிக்கிறது. நாம் வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கேப்பாப்பிலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக எதிர்வரும் மே 1ஆம் திகதி அடையாள ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தரப்பினரையும் ஆதரவு தந்துதவுமாறு கேப்பாப்பிலவு மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு தொடர்பாக கேப்பாப்பிலவு மக்களால் நினைவூட்டல் கடிதம் ஒன்று நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரனை சந்தித்து கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கேப்பாப்பிலவு மக்கள் கடந்த 17 வருடங்களாக தமது பூர்வீக வாழ்விடத்தை கோரி அரசிடம் நீதி கேட்டு வருகிறோம். கடந்த மாதம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் உபாலி சமரசிங்க தங்களை சந்தித்து காணி விடுவிப்பு தொடர்பாக சாதகமான முடிவை பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார். பல மாதங்கள் கடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் அவருடாக அமைச்சருக்கும் காணி விடுவிப்பு தொடர்பான நினைவூட்டல் கடிதம் ஒன்றினை கையளிக்க கேப்பாப்பிலவு மக்கள் சென்றிருந்தனர். அதேவேளை மாவட்ட அரசு அதிபருடன் கலந்துரையாடிய போது காணி விடுவிப்பு தொடர்பாக எந்தவிதமான சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எமது பூர்வீக நிலத்தில் ராணுவம் தேங்காய் பறிக்கிறது. எமது நிலத்தில் உள்ள வளங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். நாம் வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வகையிலும் நியாயமல்ல. எமது கேப்பாப்பிலவு மண்ணில் எங்களை வாழவிடுங்கள் என்பதே எமது கோரிக்கை என அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் குருநாகல், மொனராகல, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் வெப்பமான வானிலை நிலவும். 13 மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பமான நிலை நிலவக்கூடும். அதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் சோர்வு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தில் கோடை வெயிலின் தாக்கம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்த நிலையில் வெப்பத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த மார்ச் 1, 2026 முதல் ஏப்ரல் 20 வரை வெப்பத்தால் 39 நேரடி பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் மாநிலம் முழுவதும் இதுவரை மொத்தம் 109 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அக்கோலா, நந்துர்பார் மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களில் அதிகப்படியான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மும்பை மாநகராட்சி பகுதியில் நேரடி வெப்ப தாக்கங்கள் புதிதாக இல்லையென்றாலும் வெப்பம் தொடர்பான பிற உடல்நல குறைபாடுகளால் 108 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடாவில் கூடைப்பந்து பயிற்சியின் போது தகாத முறையில் நடந்தமைக்காக பயிற்சியாளர் ஒருவருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மான்ட்ரியல் செயின்ட் லாரண்ட் உயர்நிலை பள்ளியில் பயின்ற 12 வயது மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. 35 வயதான முன்னாள் கூடைப்பந்து பயிற்சியாளர் ராபர்ட் லூவுக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மான்ட்ரியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 15 வயதாகும் வரை நீடித்த இந்த துஷ்பிரயோகம் தொடர்பாக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் லூ குற்றவாளியாக கருதப்பட்டு நீதிபதி கம்பாக்னோன் இந்த தண்டனையை வழங்கினார். இச்சம்பவம் தனது அடையாளத்தையும் பிறருடனான உறவையும் சிதைத்து விட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவி உருக்கமாக தெரிவித்துள்ளார். குற்றவாளி லூ தனது செயலுக்கு எந்தவித வருத்தமும் தெரிவிக்காமல் தன் மீதான குற்றச்சாட்டை சதி என வாதிட்டு வருகிறார். இதே வழக்கில் தொடர்புடைய மற்றொரு பயிற்சியாளருக்கு ஏற்கனவே 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் 3வது பயிற்சியாளர் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொரண்டோ நகரில் 3D பிரிண்டர் மூலம் சட்டவிரோதமாக கைத்துப்பாக்கியை தயாரித்து கடத்தியதாக 28 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகள் மற்றும் பாகங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆயுத விற்பனை இணையதளம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான விளம்பரம் ஒன்று வெளியானது. இதுகுறித்து ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் அளித்த தகவலின் அடிப்படையில் ப்ராஜெக்ட் கிளஸ்டர் என்ற பெயரில் ரொரென்டோ காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கினர். இந்த விசாரணையின் முடிவில் ரொரென்டோவை சேர்ந்த பிரைம் நர்சிசோ என்ற 28 வயது இளைஞர் கடந்த டிசம்பர் 9, 2025 அன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரின் வீடு மற்றும் வாகனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. பல 3D பிரிண்டட் கைத்துப்பாக்கிகள், துப்பாக்கி தயாரிப்பதற்கான பாகங்கள் மற்றும் ஒரு 3D பிரிண்டர், துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் 100க்கும் மேற்பட்ட தோட்டா கூடுகள். விசாரணையில் இந்த 3D துப்பாக்கிகள் 2025 ஜூன் முதல் அக்டோபர் வரை ரொரென்டோவின் லாரன்ஸ் அவென்யூ மற்றும் கலிடோனியா சாலை பகுதிகளில் நடந்த 6 துப்பாக்கி சூடு சம்பவங்களுடன் தொடர்புடையவை என்பது தெரியவந்துள்ளது. பிரைசன் நர்சிசோ மீது ஆயுத கடத்தல், தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகளை தயாரித்தல், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் பொறுப்பற்ற முறையில் துப்பாக்கி சூடு நடத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் செல்போன் பயன்பாட்டிற்கு முழுமையான தடை விதிப்பது குறித்தும் குறிப்பிட்ட வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்தும் மாகாண அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கல்வி அமைச்சர் போல் கலந்திரா தெரிவித்துள்ளார். லண்டன் பகுதியில் புதிய பாடசாலைகளை நிர்மாணிப்பது தொடர்பான அறிவிப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான முக்கிய காரணங்களை பகிர்ந்து கொண்டார். ஆரம்ப மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் செல்போன் பயன்பாடு ஒரு பெரும் சிக்கலாக மாறியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனவே பாடசாலை வளாகத்திற்குள் செல்போன்களை பயன்படுத்த முழுமையான தடை விதிக்க அரசு ஆலோசித்து வருகிறது. எனினும் உடல்நல காரணங்களுக்காக சில விதிவிலக்குகள் அளிக்கப்படும். மணிடோபா மாகாணம் சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடையை அறிவித்துள்ள நிலையில் ஒன்டாரியோ அதைவிட கடுமையான சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசுடன் இணைந்து செயற்பட ஒன்டாரியோ அரசு ஆர்வமாக உள்ளது. சமூக ஊடகங்களில் அடிமையாக்கும் தன்மை, இணையவழி துன்புறுத்தல்கள் மற்றும் சிறுவர்கள் ஆன்லைன் குற்றவாளிகளால் பாதிக்கப்படும் அபாயம் ஆகியவை இந்த முடிவுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.